ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம். முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அந்த பதிவை பார்க்கலான்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி. என்ன ஓப்பனிங்கே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரிஷப ராசிக்கு பிரச்சனையே ரிஷப ராசி தான். தேவையில்லாத பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறது, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு போராடுவது, தெரியாமலேயே தன்னுடைய லைஃப் பற்றி கவலைப்படாமலே அடுத்தவங்களுக்கு உதவுறது, தன்னுடைய வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்படின்னாலும் லிஃப்ட்டு கேட்குறவங்களுக்கு உதவி பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லலாம். அது ரிஷப ராசிக்காரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. காரணம், யாருமே கஷ்டப்படக்கூடாது. ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் அப்படின்னா அவங்களுடைய முடிவை அவங்களே எடுத்துப்பாங்க. பெருசாக யாருக்கிட்டையுமே போயிட்டு இது சரியா இது தவறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தெளிவான முடிவு இருக்கும். தானாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செய்ய போகிறோம் ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ரகசியமாக சில விஷயங்களை செய்யும் பொழுது நிறைய இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட டேலண்ட், தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான பர்சன், ரொம்ப வசீகர தன்மை உடையவங்க. எந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் போயிட்டு அதிகமாக யார்கிட்டையும் போயிட்டு பேச மாட்டாங்க. கரெக்டாக சொன்னால் இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு போராடுவாங்க. அப்படி இவங்க போய் சொன்னதாகவோ இவங்க வாக்கு கொடுத்து ஏமாத்திட்டதாகவோ நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கோபம் வரும். மோஸ்ட்லி ரிஷபராசி நண்பர்களுக்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் தாங்கவே முடியாது. அந்த இடமே ரணகலமாக ஆகிடும். அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய உண்மை கூட பொய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது, 1000 பொய் சொல்லாத ஒரு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை தரம் தாழ்த்தி கொண்டு தன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே மறைச்சி பொய் சொல்கிறவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். ரிஷபராசி அன்பர்களுக்கு எதற்காக உங்களுடைய தலையை அடமானம் வச்சு அடுத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்படி என்ன அன்பை சேர்த்து அன்புனாலே நீங்கள் பயன்பட்டிருக்கீங்களா? நீங்கள் அதிகமாக பிரச்சனையை அனுபவித்ததோ, அதிகமாக பிரச்சனையை அனுபவிக்கிறது கணவன் மனைவியால் தான். அதிகமாக பிரச்சனையை வரக்கூடிய பிறந்தவங்களாக தான் இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களாக தான் இருக்கும். பெற்றவங்களுடைய சாபத்தை அதிகமாக பெற்றவங்க கூட இந்த ரிஷப ராசிக்காரங்க தான். அப்படி நாம் யாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க. அப்புறம் திரும்பியும் சொல்கிறேன், அடுத்தவர்களின் பிரச்சனைக்கு நீங்கள்
பொறுப்பாகாதுங்க. நீங்கள் கூட்டு தொழில் பண்ணாலும் பிரச்சனை வரும். நண்பர்களுக்காக உதவி செய்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை வரும். நண்பர்களுக்காக பணம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனையாகும். என் சொந்த கணவன் மனைவி கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்களாக நீங்கள் எந்த உதவி செஞ்சாலும் பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டு நிற்பீங்க. அடுத்தவங்களுடைய காதலுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். ஈகோ பிடிச்சவங்களாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்க பழகவே மாட்டாங்க. இவங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய யோசிப்பாங்க, ஆனால் கொஞ்சம் தான் செயல்படுத்துவாங்க. யோசிக்கிறதோ சிந்திக்கிறதும் பேசுகிறதும் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் செயல்படுத்துறது கம்மியாக செயல்படுத்துவாங்க. ஏன்னா இவங்க மேலேயே நம்பிக்கை கிடையாது. அவங்க மேலே நம்பிக்கை இல்லாத ஆட்களே ரிஷபராசி ஒன்று. ரிஷபராசிக்கு அவ்வளோ விஷயம் ஒரு பவர் இருந்தும் அடுத்தவங்களுக்கு பயங்கரமாக உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்தவங்க மலையை தூக்கணும் அப்படின்னு கூட இவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் தன்னால் ஒரு துரும்பு கூட தூக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க நினச்சாங்க அப்படின்னா அந்த மலையை நகர்த்துறதுக்கான பவர் கூட எங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ரிஷப ராசி ஒரு சாதாரணமாக எடை போடக்கூடாது. ரிஷப ராசியை ஒரு சாதாரணமாக எடை போடக்கூடாது. மேலதிகாரிகள் கிட்ட இவங்களால் ஒரு சீக்கிரமாக போயிட்டு பழகவே மாட்டாங்க. அவங்களுக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவருடைய திறமை அவங்களுக்கு பயமாக இருக்கும். இவனை நம்ம வளர்த்து விட்டுட்டோம்னா நம்ம மேலே உட்கார வச்சிடுவோம் அப்படின்ற ஒரு பயமோ, நம்மளை கீழே இறக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப ராசியை பார்த்து பயப்படுவாங்க. அவ்வளோ ஒரு திறமை, அவ்வளோ ஒரு வீரம், இது எல்லாமே இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க தான். வேலை செய்யணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா வெள்ளைக்காரங்க மாதிரி. இவங்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது சொல்லி தான் நான் உங்களால் தெரிய முடியாது. இவங்களை பார்த்து எதுவுமே எடை போட முடியாது. அவ்வளோ பெரிய ஆளுமை திறனுடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. எந்த மூலையிலுமே எந்த ஊர்லேயுமே நட்பு அப்படிங்கிறது இருக்கும். நேரம் எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு சூஸ் பண்ணணும், கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவர்களுடைய ஃபேஸை பார்த்துட்டு இவங்களுடைய பழகுற விதத்தை வச்சு இவங்களை எடை போடுறாதீங்க. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் தான். நாம் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம். கஞ்சனூர் போங்க, ஸ்ரீரங்கம் போங்க, திருப்பதி போங்கன்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் திருப்பதி சந்திரனின் ஆளுமை மிக்க ஒரு இடம், நம்ம எதுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. சுக்கிர பகவான் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்ரீ சக்கரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கெல்லாம் கோவிலில் ஸ்ரீ சக்கரம் இருக்கோ அத்தனை கோவில்களுமே இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஸ்தலம். ரிஷப ராசினாலே உடல் ரீதியான பிரச்சனை சற்று இருக்கத்தான் செய்யும். அதுவும் பெண்களுக்கு மன ரீதியான பிரச்சனை இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு லைஃப் அப்படின்னு வந்துச்சு, ஒரு லவ்வு, அதில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதான் செய்யும். ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, ஒரு தேவையில்லாத அஃபைர், ஒரு தேவையில்லாத அன்பு, ஏமாற்றம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் சந்திக்கிறாங்க. ரிஷபராசி அன்பர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வரைக்கும் எந்த சைடு போகிறதுனே தெரியாது. சந்திரன்
அச்சப்படக்கூடிய ஒரு ராசி இருக்கக்கூடிய ராசி. இங்கு என்னன்னா மனசு அப்படியே அலைப்பாயும். இது சரியா, இது தவறா, இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம், இல்லை இந்த ட்ரெஸ் வேணாம் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் ஒரு பர்சன் செலக்ட் பண்ணிட்டு திருமணம் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட யோசிப்பாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கல்யாணம் பண்ணது தப்போ, இல்லை நம்ம லவ் பண்ணது தப்போ, இல்லை இவங்களை சூஸ் பண்ணது தப்போ அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஈஸியாகவே அன்பில் விழுந்துடுவாங்க. விழுந்ததுக்கப்புறம் ஐயையோ விழுந்துட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நல்ல சிந்தனை திறன் இரண்டுமே கூட சில விஷயத்தில் இவங்களை மீறி உங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னா உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. சில உதவி செய்ய முடியாத நேரத்தில் கூட அதான் பாக்கெட்டில் காசு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படியே உங்கள் உதவி செஞ்சாலும் என் கூட அந்த உதவி செஞ்சதை யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. இவங்க சில இடத்துல உண்மையாக இருப்பாங்க. அவங்க உண்மையாக பேசுகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் தகுந்த மாதிரி வாழ்வாங்க. 10 ரூபாய் இருந்தாலும் வாழ்வாங்க, 10 லட்சம் இருந்தாலும் வாழ்வாங்க, 10 கோடி இருந்தாலும் வாழ்வாங்க. இவங்க ஏழை பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையுமே தன்மையாக பேசுவாங்க. அந்த ஈகோ, அந்த ஈடுபாடு, அந்த பணக்காரங்க இவங்க ஏழை அப்படிங்கிற மாதிரி எதையுமே அவங்க நினைக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லாருக்காகவும் போராடுவாங்க, ரொம்ப எஃபெக்ட் போடுவாங்க. அந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இவங்க யாரையும் தேடி போகவே மாட்டாங்க. அவங்களால ஒரு காரியம் நடக்கணும் சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நட்பண்பு கொண்டவர்கள் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். மேலும் நீங்கள் சீரும் சிறப்புடனும் செல்வ செழிப்புடனும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.